போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, பிரகலாதனுக்கும் நரநாராயணருக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய போர் மூண்டது. அந்த போரில் நரநாராயணனும் பிரகலாதனும் அசுரர்களும் பயங்கரமாக போர் பண்ணாங்க. அந்த போரில் நரநாராயணர்கள் பிரகலாதனை வெற்றி கொள்ளவும் செஞ்சாங்க. அப்போ பிரகலாதன் தன்னை எதிர்த்து போர் பண்ணுறது அந்த மகாவிஷ்ணுவோட அம்சமான நரநாராயணர்கள் தான் அப்படின்றத புரிஞ்சிக்காம அவர் திரும்ப வாள் எடுத்துட்டு போர் பண்ணுறதுக்காக போனாங்க. அந்த சமயத்தில் மகாவிஷ்ணு அங்கே காட்சி கொடுத்து பிரகலாதனையும் சரி நரநாராயணையும் சரி போர் பண்ணாமல் நிப்பாட்ட சொல்லி அவங்க கேட்டுக்கொள்ளவும் செஞ்சாங்க. இதை கேட்ட உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்க போரை கைவிடவும் செஞ்சாங்க. பிரகலாதன் தான் செஞ்சு தப்பை உணர்ந்து அவர் நரநாராயணர்கிட்ட சரணடைஞ்சு தனக்கு ஆசீர்வாதம் பண்ணும்படி அவங்க கேட்கவும் செஞ்சாங்க. அப்போ நரநாராயணர்கள் பிரகலாதனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்போ பிரகலாதன் அந்தகாசுரன் அப்படின்ற ஒரு அசுரனை அழைச்சி அவங்களுக்கு பதரிகாசிரமம் அப்படிங்கிற ஒரு இடத்த அமைச்சு கொடுக்க சொன்னாங்க. அந்த இடத்துல நரநாராயணர்கள் திரும்ப தவம் பண்ணுறதுக்காக மேற்கொள்ளவும் செஞ்சாங்க. நரநாராயணர்கள் என்னதான் மிகப்பெரிய தவ யோகிகளாக இருந்தாலும் அவங்களுக்கும் கோபம் அப்படிங்கிற குணம் வந்ததுனால மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது உண்டாச்சு. இதே மாதிரி பிருகு முனிவருக்கு ஒரு சமயம் ஒரு மிகப்பெரிய கோபம் வந்துச்சு. அந்த கோபத்தினால அவர் மகாவிஷ்ணு நோக்கி கடுமையான சாபங்கள் கொடுத்தாரு. அந்த சாபத்தின் விளைவாக தான் மகாவிஷ்ணு பல அவதாரங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி பிருகு முனிவருக்கும் மகாவிஷ்ணுக்கும் என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு, எதுக்காக பிருகு முனிவர் மகாவிஷ்ணுக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்தாரு அப்படின்றப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முன்னொரு சமயம் காசிபர் அப்படிங்கிற முனிவருக்கு மகனா பிறந்த இரண்யன் அப்படிங்கிற அசுரன் பயங்கரமான ஒரு கொடுங்கோல் ஆட்சியை கொடுத்துட்டு இருந்தாரு. அவரோட ஆட்சியில தேவர்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால எல்லா உயிரினங்களும் ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருந்துச்சு. இதை பார்த்த மகாவிஷ்ணு அவர் நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த ஹிரண்யகசிபு அப்படிங்கிற அசுரனை வதம் பண்ணவும் செஞ்சாங்க. ஹிரண்யகசிபு வதம் பண்ணதுக்கு அப்புறம் அன்னைக்கே பிரகலாதனுக்கு அவங்க அசுரக்குள்ள ராஜனா முடிசூட்டவும் செஞ்சாங்க. பிரகலாதன் அசுர ராஜனா ஆனதுக்கு அப்புறம் அவர் நல்லாட்சி கொடுத்துட்டு இருந்தாலுமே அவரோட ஆட்சி காலத்துல தேவர்கள் ரொம்ப கஷ்டம்தான் பட்டுட்டு இருந்தாங்க. இதனால தேவேந்திரன் எப்படியாவது இந்த பிரகலாதனை எதிர்த்து நம்ம போர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் மிகப்பெரிய தேவர் படையோட அவங்க பிரகலாதனை எதிர்த்து அவங்க போர் பண்ணவும் செஞ்சாங்க. பிரகலாதனோ தேவேந்திரனோ 100 ஆண்டு காலம் அவங்க இடைவிடாம போர் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் தேவேந்திரனோ தேவர்களோட உதவியால் பிரகலாதனை அவங்க வெற்றி கொள்ளவும் செஞ்சாங்க. பிரகலாதனோட தலைமையில் நடந்த தேவாசுர மகா யுத்தத்தில் பிரகலாதன் தோல்வி அடைஞ்சது நினைச்சு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பொதுவாக அசுரகுலத்தில் ஒரு போருக்கு போகிறாங்க, அந்த போரில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த போருக்கு போகிறப்போ யார் தலைமை தாங்கியிருந்தாங்களோ அவங்க தலைமை விட்டு விலகணும் அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாடாக இருந்துச்சு. அந்த கட்டுப்பாட்டு விதியை மதிக்கும் வண்ணமாக பிரகலாதன் அவரோட மகனான வீரசேனோட மகனான மகாபலி சக்கரவர்த்திக்கு அவர் பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சுட்டு அவர் கந்தமாதன மலைக்கு தவம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகவும் செய்கிறாரு. இந்த மகாபலி சக்கரவர்த்தி அரசாளும் காலகட்டத்தில் தான் தேவர்கள் அசுரர்களோடு சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சி அவங்க அமிர்தம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உதவி கேட்டு வந்தாங்க. அதை ஏற்றுக்கொண்ட மகாபலி சக்கரவர்த்தியும் உதவி பண்ணார். அந்த பார்க்கடலை கடைஞ்சி அவங்க அமிர்தம் எடுத்து வரப்போ தேவர்களும் மகாவிஷ்ணு ஒன்றா சேர்ந்து அசுரர்களை ஏமாத்தினாங்க. இதனால தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே உள்ள பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சுது. அந்த பிரச்சனை அப்படிங்கிறது கடைசியில் ஒரு மிகப்பெரிய தேவாசுர யுத்தத்தில் போய் முடிஞ்சுது. அந்த சமயத்தில் இந்திரன் மகாவிஷ்ணுவோட உதவியால் மகாபலி சக்கரவர்த்தியை ஜெயிக்கவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியை பாதாளத்தில் வச்சு அவங்க அமுக்கவும் செஞ்சாங்க. அப்படி இந்த பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுக்கிறப்போ தேவர்களுக்கு அசுரர்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு, எதனால தேவாசுர யுத்தம் வந்துச்சு, அந்த தேவாசுர யுத்தத்தில் எப்படி தேவேந்திரன் ஜெயிச்சாங்க, மகாபலி சக்கரவர்த்தியை வாமன அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு எப்படி பாதாளம் அனுப்பிச்சாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, போய் செக் பண்ணி பாருங்கள். இப்படி அசுரர்களுக்கு ஒவ்வொரு சமயம் தேவர்களால் ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த சமயத்தில் மகாவிஷ்ணுவோட உதவியால் தேவர்கள் அசுரர்களை ஜெயிக்கவும் செஞ்சாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அசுரர்களுக்கு ரொம்ப கவலை ஏற்பட்டுச்சு. அதனால் அவங்க குருவான சுக்ராச்சாரியர்கிட்ட போய் அவங்க மன்றாடி கேட்குறாங்க, குருநாதரே நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும். ஒவ்வொரு சமயம் நாங்கள் தேவர்களோட தோல்வியை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்கள் உதவி பண்ணலன்னா எந்த சமயத்தில் நீங்கள் உதவி பண்ணுவீங்க? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மந்திரத்துலேயும் சரி மருத்துவத்துலேயும் சரி ரொம்ப சிறந்தவராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு வெற்றி கொள்றதுக்கு ஏதாவது ஒரு யுத்தியை சொல்லுங்கள், நாங்கள் எப்படியாவது தேவர்களை ஜெயிக்கணும், இல்லை அப்படின்னா எங்களை நாங்களே தேவர்கள்ட்ட தற்காத்துக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அசுரர்கள் எல்லாமே சுக்ராச்சாரியரை பார்த்து கேட்குறாங்க. இதை கேட்டு அசுர குருவான சுக்ராச்சாரியர் சொல்கிறாரு, அசுரர்களே பயப்படாதீங்க, நான் மந்திரத்தாலையும் சரி மருத்துவத்தாலையும் சரி ரொம்ப சிறந்தவனாக இருக்கேன். என்னோட தவ வலிமையால் உங்களை என்றைக்குமே நான் தோல்வியடை விட மாட்டேன்.
நான் உங்களை வெற்றி அடைகிறதுக்கு நான் நிறையா உதவிகள் பண்ணுறேன், உங்களுக்கு நான் வந்து அபயம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அடைக்கலம் கொடுக்கவும் செய்கிறாரு. அசுர குருவான சுக்கிராச்சாரியர் சொன்ன மாதிரி சில காலங்களுக்கு அப்புறம் வந்து அவரோட தவ வலிமையாலையும் அவரோட மந்திர சக்தியாலையும் காரணமே இல்லாமல் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாமே வந்து சந்தோஷமே இல்லாமல் அவங்க ஒரு மனக்கவலைக்குள்ளே வரா மாதிரி அவர் உருவாக்கவும் செஞ்சார். இதை பார்த்து தேவர்கள் எல்லாமே யோசிக்கிறாங்க, நமக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது, இருந்தாலும் நமக்கு சந்தோஷமே இல்லாமல் நம்ம ஒரு சோகத்தோடவே இருக்கோம், இது எதனால் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க தேவேந்திரன் போய் கேட்குறாங்க. அப்போ தேவேந்திரன் சொல்கிறாங்க, இந்த சுக்கிராச்சாரியர் வந்து ஒரு அசுர மாயையை உண்டாக்கிட்டாங்க, அந்த அசுர மாயினால தான் தேவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க, தேவலோகம் எப்போவுமே சந்தோஷத்தோட கலகலப்பாக இருக்கும், ஆனால் இப்போ தேவலோகமே ரொம்ப அமைதியாக வருத்தத்தோடு இருக்குது. இந்த அசுர மாயையை நம்ம வந்து முறியடிக்கணும் அப்படின்னா அதுக்கு மகாவிஷ்ணுவோட உதவி வேணும்னு சொல்லிட்டு தேவர்கள் அழைச்சிட்டு தேவேந்திரன் வந்து மகாவிஷ்ணு பார்க்கறதுக்காக வைகுண்டம் போகிறாரு. மகாவிஷ்ணுவோட உதவியால் தேவேந்திரனும் சரி மகாவிஷ்ணு சரி 2 பேர் சேர்ந்து அசுரர்களை திரும்ப அவங்க போர் பண்ணவும் செய்கிறாங்க. கடுமையான போருக்கு அப்புறம் அந்த அசுர மாயை வந்து அவங்க ஒழிக்கவும் செய்கிறாங்க. அசுரர்கள் எல்லாமே வந்து திரும்ப அவங்க பாதாளத்தையும் விரட்டடிக்கவும் செய்கிறாங்க. இப்படி தேவேந்திரனுடைய மகாவிஷ்ணுவோடைய கடுமையான யுத்தம் செஞ்ச அசுரர்கள் எல்லாமே வந்து அவங்க பலம் இழந்து ரொம்ப மிஞ்சு போயிருந்தாங்க. இவங்களை அழிக்கணும்னு சொல்லி தேவர்கள் எல்லாமே பின்தொடர்ந்து வந்திருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சுக்கிராச்சாரியர் வந்து அவர் சத்தம் போட்டு அசுரர்களை பார்த்து சொல்கிறாங்க, அசுரர்களே பயப்படாதீங்க, என்கிட்ட சிறந்த மந்திர சக்தியும் சிறந்த மருந்துகளும் இருக்குது, உங்களை திரும்ப நான் மிகப்பெரிய பலசாலியில் ஆக்குறேன், இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த தேவர்கள்லாம் நம்ம கண்ணு முன்னாடி ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போட்டு சொல்லி அவர் சிரிக்கவும் செய்கிறாரு. இதை கேட்ட உடனே தேவர்களுக்காமே பயங்கரமான பயம் அப்படிங்கிறது உண்டாகுது. அசுரர்களை துரத்தி வந்த தேவர்கள் எல்லாமே சுக்கிராச்சாரியர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவங்க பயந்து நடுநடங்கி அவங்க திரும்ப தேவலோகத்துக்கே ஓடி போகவும் செஞ்சாங்க. தேவர்கள்லாம் ஓடி போனதுக்கப்புறம் அசுர குருவான சுக்கிராச்சாரியர் வந்து அசுரர்களை மொத்தமாக அழைக்கிறாரு. அப்போது சுக்கிராச்சாரியர் வந்து அசுரர்களை பார்த்து சொல்கிறாங்க, அசுரர்களே உங்களுக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, முன்னொரு சமயம் நான் பிரம்மதேவனை சந்திக்கிறதுக்கு போகிறப்போ பிரம்மதேவன் என்கிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னார். அது என்ன அப்படின்னா, மகாவிஷ்ணு வந்து வராக அவதாரம் எடுத்து வந்து ஹிரண்யாட்சனை வதம் பண்ணார். அதே மாதிரி மகாவிஷ்ணு வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்து அவர் ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணார். இப்படி அசுரர்கள் அழிக்கிறதுக்காக மகாவிஷ்ணு இன்னொரு அவதாரத்தை எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் வந்து என்கிட்ட ரொம்ப ரகசியமாக சொன்னார். இப்போ மகாவிஷ்ணு வந்து இன்னொரு அவதாரம் எடுத்து அசுரர்கள் அழிக்க வராரு அப்படின்னா மகாவிஷ்ணு எதிர்கொள்கிற அளவுக்கு என்கிட்ட வந்து தவ வலிமையிலும் கிடையாது, மந்திர சக்தி கிடையாது. அதனால் நான் வந்து சிவபெருமான் கிட்டேருந்து மந்திர உபதேசங்கள் பெறுறதுக்காக நான் தவத்துக்கு போகிறேன், அது வரைக்கும் நீங்கள் ரொம்ப பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சுக்கிராச்சாரியர் சொன்ன வார்த்தையில் கேட்ட உடனே அசுரர் எல்லாமே அவங்க பயந்து போய் நடுநடுங்கி போகிறாங்க. அப்போது அசுர குருவான சுக்கிராச்சாரியரை பார்த்து அசுரர்கள் வந்து சொல்கிறாங்க, குருநாதா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இப்போ வந்து நாங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கோம், எங்கிட்ட பலம் அப்படிங்கிற சுத்தமாக கிடையாது, நீங்களும் எங்களை விட்டு நீங்கள் தவத்துக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவர்கள் வந்து எங்களை சும்மா விட மாட்டாங்க, நாங்கள் எப்படி எங்களை தற்காத்து கொள்வது, நீங்கள் வர வரைக்கும் நாங்கள் எப்படி தைரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ சுக்கிராச்சாரியர் வந்து அசுரர்களை பார்த்து சொல்கிறாங்க, அசுரர்களே பயப்படாதீங்க, நான் சிவபெருமான்கிட்ட மந்திர உபதேசம் பெற்று வர வரைக்கும் நீங்கள் வந்து தவத்துக்கு போங்க, சாந்தமாக இருங்க, தேவர்களோட எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாதீங்க. எப்போவுமே ஒரு பலசாலியாக இருக்கக்கூடிய ஒரு வீரன் வந்து அவர் என்னதான் அறிவாளியாகவும் பலசாலியாகவும் இருந்தாலும் அவர் பலவீனமாக இருக்கிறப்போ எதிரிக்கு பணிவிடை கூட செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளணும், உங்களுக்கான நேரம் வரப்போ உங்களுக்கான சூழ்நிலை வரப்போ நீங்கள் எதிரியை கொள்றதுக்கு எப்போவுமே தயாராகவே இருக்கணும். உங்களுக்கான காலம் வரும் வரை நீங்கள் எப்போவுமே வந்து கபட நாடகம் ஆடியாவது உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளணும். உங்களுக்கான பலம் வந்ததுக்கப்புறம் எதிரியை வீழ்த்துறதுக்கு நீங்கள் எப்போவுமே வந்து தயாராகவே இருக்கணும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இருந்து நான் எப்போ வருவேன் அப்படிங்கிறத எனக்கு எதிர்பார்த்து கொண்டு இருங்க. நான் சிவபெருமான் கிட்டேருந்து சிறப்பான மந்திர உபதேசம் பெற்று வந்து எப்போவுமே அசுரர்கள் தோல்வியே காணாத மாதிரி மிக சக்தி வாய்ந்தவங்கள மாறுறதுக்கு நான் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சுக்கிரர் சொல்கிறாரு. சுக்கிரர் சொன்னதை கேட்டோடனே அசுரர்களும் சரின்னு சொல்லி ஒத்துக்கொள்ளவும் செய்கிறாங்க. சுக்கிராச்சாரியாரும் சிவபெருமான் கிட்ட இருந்து மந்திர உபதேசங்கள் பெறுறதுக்காக அவங்க கைலாய மலை நோக்கி போகவும் செய்கிறாரு. சுக்கிராச்சாரியார் சொன்னதை கேட்டு அசுரர்களும் சரி, நம்ம வந்து இனிமேல் தேவர்கள் கூட எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகக்கூடாது, நம்ம சாந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கோம். அப்படின்னாலும் இந்த தேவர்கள் வந்து நம்மளை சும்மா விட மாட்டாங்க, கண்டிப்பாக நம்மளை வம்புக்கு இழுப்பாங்க, நம்ம கூட பிரச்சனை பண்ணுவாங்க, நம்மளை போருக்கு அழைப்பாங்க, நம்மளை வீழ்த்துக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எப்படி இந்த பிரச்சனையை வந்து உண்டாகாமல் தடுக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு யோசனை அப்படிங்கிறது வருது. தேவர்களும் சரி மற்ற எல்லாருமே சரி அசுரர்களே மதிக்கத்தக்க ஒரே ஆள் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அது பிரகலாதன் மட்டும்தான். பிரகலாதனால் மட்டும்தான் நம்மளை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அசுரர்கள் புரிஞ்சுக்கிட்டு பிரகலாதனை தேடி அவங்க கந்தமாதன மலைக்கு போகிறாங்க.
பிரகலாதனை பார்த்து அசுரர்கள் வந்து சொல்கிறாங்க, அசுரர்களை காப்பாற்றுறதுக்கு பிரகலாத அரசே உங்களால் மட்டும்தான் முடியும், நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும். நாங்கள் வந்து தேவர்களோட பிரச்சனை பண்ண வேண்டாம், நாங்கள் எல்லாருமே வந்து தவத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் நீங்கள் தேவர்கள்கிட்ட எங்களுக்காக நீங்கள் தூது போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரகலாதனும் வந்து எதுக்காக நான் தூது போகணும், என்ன விஷயத்தை நான் தேவர்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும் செய்கிறாரு. அசுரர்கள் வந்து பிரகலாதன் பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் தேவர்கள்கிட்ட போங்க, அசுரர்கள் எல்லாமே வந்து அவங்க பகைமையை விட்டுட்டு அவங்க வந்து தவத்துக்கு போகிறாங்க, அவங்க அமைதியை நாடியும் சாந்தத்தை நாடியும் அவங்க தவத்துக்கு போகிறாங்க, அதனால் அவங்க கூட நீங்கள் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அசுரர்கள் சொன்ன மாதிரியே பிரகலாதனும் தேவர்கள்கிட்ட அவங்க தூது போகவும் செய்கிறாங்க. அசுரர்கள் தவம் போகிறது பற்றியும் அவங்க வந்து சாந்தத்தை விரும்புறது பற்றியும் பிரகலாதன் வந்து தேவர்கள்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தேவேந்திரன் வந்து பிரகலாதன் எப்போவுமே தர்மத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர், அது மட்டும் இல்லாமல் தேவர்களால் அதிகமாக மதிக்கப்படக்கூடிய ஒரே அசுரகுல ராஜனாக இருக்கக்கூடிய பிரகலாதன் மட்டும்தான். அப்படிங்கிறப்போ பிரகலாதனோட வார்த்தைகள் எப்போவுமே வந்து பொய்யாகாது. அசுரர்கள் வந்து தவத்துக்கு போகிறாங்க அப்படின்னா நாங்கள் அசுரர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டோம், அசுரர்களுக்கு எங்களால் எந்த ஒரு கவலையும் வராது அப்படின்னு சொல்லி அவங்க உறுதி கொடுக்கவும் செய்கிறாங்க. தேவர்கள் பிரகலாதன் கொடுத்த உறுதியை பார்த்து அசுரர்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க தவ யோகிகள் மாதிரி அவங்க வேடம் அணிஞ்சிக்கிட்டு அவங்க கபடமாக நாடகம் ஆடிக்கிட்டு அவங்க தவம் இருக்கிறது போல நடிச்சிட்டு இருக்கவும் செஞ்சாங்க. இப்படி அசுரர்கள் வந்து தேவர்களை ஏமாத்துற விஷயம் வந்து தேவர்கள் தெரிய வந்துச்சா, இல்லை அதுக்குள்ள சுக்கராச்சாரியர் வந்து சிவபெருமான் கிட்ட இருந்து சூட்சமான மந்திரோபதேசம் பெற்று வந்து அசுரர்கள் வந்து தேவர்களோட ரொம்ப பலசாலியாக ஆக்குனாரா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற தெரியணும் அப்படின்னா அடுத்தடுத்து வர எபிசோட்ஸை கண்டினியூஸாக பாருங்கள்.